Hi guys, good morning, good afternoon, good evening everyone. இன்னைக்கு நாம பார்க்க போறது past simple tenseக்கும் present perfect tenseக்கும் இருக்கக்கூடிய differentiation. Past வேற, present அதுவும் வேற. பட் ஆனா ரெண்டுமே வேற வேறன்றப்போ அது டிஃபரெண்ட் தான். அதுல என்ன நீங்க differentiation சொல்லி தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? Past அப்படின்றது of course இறந்த காலம். Presentனா இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்காலம். ஆனா present perfect tense அப்படின்னா முடிவடைந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இப்ப நிகழ்காலத்துல ஒரு செயல் முடிவடைகிறத நம்ம present perfect tense அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ past simple tenseனா இறந்த காலம், present perfect tenseனா முடிவடைந்த நிகழ்காலம். So okay guys, இப்போ நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா இந்த விஷயம் நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே गाइस, இப்போ நாம லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிளோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட செகண்ட் ஃபார்ம். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட செகண்ட் ஃபார்ம். வெர்போட செகண்ட் ஃபார்ம் என்ன? பாஸ்ட். பாஸ்ட் தான் நம்ம வெர்போட செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னா நம்ம அதை பி ஃபார்ம் வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ பி ஃபார்ம் வெர்ப் தான் நம்ம ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம். வெர்போட தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வெர்ப், வெர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ நாம பாஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு டிஃபரன்சியேஷனை கிளியரா பார்க்க போறோம். ஓகே गाइस, ஃபார்முலா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ met her yesterday. நான் அவளை நேத்து பார்த்தேன். ஓகேங்களா, நான் அவளை நேத்து பார்த்தேன். ஐ have met her. நான் அவளை பார்த்தேன். இது முடிஞ்சிருச்சு. நான் அவளை பார்த்தேன்றது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? நான் அவளை பார்த்தேன். பட் ஆனா எப்ப நான் மென்ஷன் பண்ணல, அப்போ அது பிரசன்ட். ஓகேங்களா, நான் எப்போ மென்ஷன் பண்ணிருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஐ met her yesterday அப்படின்றதுல yesterday அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ yesterdayனா நேத்து, இறந்த காலம் இல்லையா? சோ அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஐ met her அப்படின்றது நான் அவளை பார்த்தேன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது எப்போன்னு சொல்லல. சோ ஐ have met her னு வந்துச்சு அப்படின்னா அது present perfect. present perfect tense தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஐ met her நான் அவளை நேத்து பார்த்தேன். I have met her நான் அவளை பார்த்தேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் போலாம். அன்பு completed his PG in 2020. அன்பு என்ன பண்றான்? அவனோட பிஜியை வந்து 2020ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். சோ அப்போ 2020ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். அப்போ இதுல completed அப்படின்றது verb-ஓட செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அப்போ இங்க இயர் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? இயர் மென்ஷன் பண்ணிருந்தா நான் என்னன்னு சொல்றது? உங்களுக்கு பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது முடிஞ்சு போன வருஷங்களை சொல்றது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2024. அப்போ 2024 முடிஞ்சது 2020. சோ அது பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. சோ அப்போ அன்பு completed his PG in 2020. ஓகே, அடுத்து present perfectக்கு வருவோம். அன்பு have completed his PG. அன்பு என்ன பண்ணிருக்கான்? PG கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். இது ஒரு சென்டென்ஸ், முடிச்சிட்டோம் இல்லீங்களா? அப்போ அன்பு have completed his PG. அவன் PG-ய முடிச்சிட்டான். பட் ஆனா நம்ம அதை எப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது எஸ்டர்டேவா, லாஸ்ட் வீக்கா, லாஸ்ட் மந்தா, இல்ல லாஸ்ட் இயரா, இல்ல குறிப்பிட்ட டேட்டா அப்படின்றத நல்லா பாத்துக்கோங்க. அந்த டேட், இயர் அந்த மாதிரி திங்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் சிம்பிள். எந்த ஒரு விஷயமோ அதை நம்ம எப்ப கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லாம முடிக்கிறோம் அப்படின்னா அது present perfect. சோ அன்பு வந்து அவனோட பிஜியை 2020ல முடிச்சான். அப்போ அது past tense. அன்பு have completed his PGன்றது present perfect. ஏன்னா அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு மட்டும் தான் நம்ம சொல்றோம், எப்போ முடிச்சான்னு சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்புன்றது சப்ஜெக்ட், haveன்றது ஹெல்பிங் verb. அப்போ completedன்றது past participle. அதாவது part participle அப்படின்றது verb-ஓட தேர்ட் ஃபார்ம்னு நம்ம சொல்றோம். அப்போ பேஸ் ஃபார்ம் வந்து complete அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா complete அப்படின்றது verb-ஓட பேஸ் ஃபார்ம். அப்போ complete verb-ஓட பேஸ் ஃபார்ம் அப்படின்னா அதோட செகண்ட் verb, அதாவது past tense என்ன? completed. 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 இது இதோட past verb.
இதோட past participle same, completed. Completed. இது verb ஓட third form, அதாவது past participle. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களுக்கு அதோட பேஸ் ஃபார்ம்ல இருந்து verb 2 இருக்கட்டும் இல்ல verb 3 இருக்கட்டும், அதாவது past tense இருக்கட்டும் இல்ல past participle இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். அதாவது இத ரெகுலர் verb அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். இதுலயே நிறைய irregular verbsம் இருக்கு. அத பத்தியும் இந்த வீடியோஸ்ல நாம கிளியரா பார்க்கலாம். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகே गाइस, இப்போ third form, I went Chennai last week. நான் வந்து போன வாரம் சென்னை போனேன். எப்ப சொல்றேன்? போன வாரம் சென்னை போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ போன வாரம்ன்றது past tense. அடுத்து ஒருத்தவங்க இப்போ வந்து என்கிட்ட क्वेश्चन கேக்குறாங்க, நான் வண்டலூர் ஜூ போனேன், நான் சென்னையில அங்க பீச் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. நானும் சொல்றேன் I have gone சென்னை. நானும் சென்னை போயிருந்தேன். நானும் சென்னை போயிருந்தேன். ஆனா நான் மென்ஷன் பண்ணல எப்போ போனேன், எப்படி போனேன், எதுவுமே நான் மென்ஷன் பண்ண கிடையாது. நானும் போனேன் அவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதாவது பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சென்னைக்கு போன வாரம் போனேன், போன வருஷம் போனேன், போன மாசம் போனேன் அப்படின்னு சொன்னோம்னா அது பாஸ்ட். நான் எங்கேயுமே போனேன் அப்படின்றத எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ண கிடையாது. நான் இந்த வாரம் போனேனா, போன வாரம் போனேனா, போன மாசம் போனேனா, நான் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. நான் நார்மலா உங்ககிட்ட சொல்றேன் நானும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். சோ அப்போ I have gone சென்னை, நானும் போயிருந்தேன். நான் என்ன சொல்றேன்? நானும் போயிருந்தேன். அவங்க எங்கேயும் போனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்? I have gone, நானும் சென்னை போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ அப்போ I went அப்படின்றது verb ஓட second form. இதுலயே gone அப்படின்னு வர்றது verb ஓட third form, அதாவது past participle. ஓகேவா गाइस? இப்போ go அப்படின்றது பேஸ் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு verb வந்து go அதாவது போறது, goன்றது பேஸ் ஃபார்ம். அப்போ went அப்படின்றது past tense நம்ம யூஸ் பண்றது. அதாவது goன்றது பேஸ் ஃபார்மா இருந்துச்சுன்னா went அப்படின்றது verb ஓட செகண்ட் ஃபார்ம், அதாவது past அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து third one வந்து gone, verb ஓட past participle. ஓகேங்களா? அப்போ நம்ம அங்க gone யூஸ் பண்றோம். மூணுக்குமே ஆக்சுவலா மீனிங் வந்து ஒண்ணுதான், பட் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து மாறுது. go, went, gone. இது வந்து irregular verb அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, I lost my book last month. என்னோட புக்க நான் போன மாசம் தொலைச்சிட்டேன் அப்படின்றது past tense. past tense. அடுத்தது I have lost my book. நான் என் புத்தகத்தை தொலைச்சிட்டேன். அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். பிரசன்ட்ல என்னோட புக்கை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். என் புக்கை நான் தொலைச்சிட்டேன். I have lost my book. அவ்வளவுதான். இப்போ நிகழ்ச்சியில, இப்போ நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியில நம்ம சொல்றதுனால இத present perfect tense அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அப்போ I lost my book last month. last month வந்திருக்கு இல்லையா? சோ அதனால இது past simple tense. I have lost my book அப்படின்னா என் புக்கை நான் தொலைச்சிட்டேன். ஆனா என்னைக்கு தொலைச்சேன், எப்ப தொலைச்சேன்னு நான் சொல்ல கிடையாது. சோ அப்போ இது present perfect tense. அடுத்தது பாருங்க, I done my job yesterday. நான் நேத்து என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நேத்து நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். சோ நேத்து yesterday. done அப்படின்றது verb ஓட second form, past tense. So I done my job yesterday. நேத்து நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது past tense. அப்போ I have done my job. நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ ஒரு மேனேஜர் வந்து கேக்குறாரு, நீ உன் வேலையை முடிச்சிட்டியா? Yes sir, I have done my job அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிமிஷம் அந்த டைமிங்ல அப்போ நம்ம சொல்றோம் Yes sir, I have done my job. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ல நம்ம சொல்றோம். சோ அப்போ இது வந்து present perfect tense. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேக்குறாங்க, நான் நேத்தே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது past tense. ஒரு மேனேஜர் நம்ம கிட்ட வந்து क्वेश्चन கேக்குறாரு, நீ உன்னோட வேலையை முடிச்சிட்டியா? அப்ப நம்ம சொல்றது என்ன? I have done my job. Yes sir, I have done my job. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். பட் ஆனா நேத்து முடிச்சனா இன்னைக்கு முடிச்சனா நான் சொல்லல. நார்மலா I have done my job. இப்போ வந்து கேட்டாரு, yes sir, I have done my job. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது present perfect tense. ஓகே, அடுத்து இது உங்களுக்கான क्वेश्चन. நீங்க என்னோட ஆன்சர் பண்ண போறீங்க. I liked the movie when I saw yesterday. நேத்து நான் பார்த்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
நேத்து நான் பார்த்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அப்போ நேத்து பார்த்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நேற்று. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். இத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எப்படி மாத்தலாம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம மாத்துறப்போ நேத்து அப்படின்ற விஷயம் வரக்கூடாது இல்லையா? சோ அப்போ I have liked the movie when I saw. எனக்கு நான் பார்த்த மூவி பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? நேத்து பார்த்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றது பாஸ்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எனக்கு பார்த்த மூவி பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் இப்போ ஒரு மூவிக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு பார்த்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த டைமிங்ல அவங்க ஆன்சர் பண்றாங்க. அதாவது அப்போதான் பார்த்துட்டு வந்தீங்க, பார்த்துட்டு வந்தோட நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க. அதாவது நேத்து பார்த்த மூவி எப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க நேத்து முடிஞ்ச போன விஷயத்த பத்தி சொல்றாங்க பாஸ்ட்ல. அப்போ இன்னைக்கு நீங்க முடிச்ச விஷயத்துக்கு இன்னைக்கு அவங்க கேக்குறாங்கன்றப்போ நம்ம என்ன சொல்லணும்? I have liked the movie when I saw. நான் பார்த்த மூவி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து present perfect tense. ஓகே गाइस, இன்னைக்கு பார்த்த வீடியோல உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்னா என்ன, present perfect டென்ஸ்னா என்ன, அதோட டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கும்ன்றது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.